அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கோ மட்டன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறது கிடையாது, அப்படியே டைரெக்டாக அரைக்க போகிறோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கசகசா 1 டீஸ்பூன், புதினா இலை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சமாகவும் ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லேசாக வந்து வதங்கட்டும். இதுக்கு அடுத்து வந்து ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் மிக்சரோடு வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இன்றைக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து எலும்பு இல்லாத மட்டனாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எலும்புள்ள மட்டன் கூட எடுத்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மட்டனோட இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிரட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மட்டனில் வந்து இந்த மசாலாலாம் வந்து சேர்ந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மீடியம் சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வந்து ஒரு 5 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து மட்டன் கிரேவி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.